கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் வேருக்கு நீர் என்ற நாவலை காண உள்ளோம். இந்நாவல் 1973 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பரிசினை பெற்றது. அதிகாரம் 4. கமலம்மா சேலையை அழகாக மடித்து காகித பைக்குள் வைத்து கட்டியிருந்தார். கோயம்புத்தூர் கூட்டத்துக்கு போகிறேன் என்று சொல்லியிருப்பாரோ சுதீர்? போகும்போது கமலம்மா புடவையை கொண்டு போய் கொடு என்று சொல்லியிருப்பாரோ? உள்ளே வந்து காகிதத்தை பிரிக்கும் போது மேலாக ஒரு துண்டு கடிதம் இருந்தது. நேற்றிரவு பண்பு குறைவாக நடந்திருந்தால் மன்னித்துவிடு சுதீர். 2 நாட்களுக்கு ஆசை காட்டிவிட்டு ஊமை புழுக்கமாக வாட்டுவாயோ என்று மண் வானை பார்த்து உருவும் வெப்பம். கோவை நகரத்தில் பொதுவான நிலை இருந்தாலே நீருக்கு நெஞ்சுடர காத்து கிடக்க வேண்டும். பஞ்சாலைகளில் சீக்கு பிடித்தது போக ஆரோக்கியமானவைகளும் தண்ணீர் தட்டில் தவிக்கும் நிலை. வறுமையும் புழுதியும் வறட்சியும் தெருவெல்லாம் உற்சாகங்களை அடியோடு வரட்டி இருக்கின்றன. மலையடி வாரத்திலிருந்து வரும் வண்டிக்காக ஜோசப்பும் யமுனாவும் நிற்கின்றனர். அவர் அவளை லைடேற்றிவிட்டு மறுநாள் பாத யாத்திரையில் பங்கு கொள்ளப் போகிறார். பெண்கள் வாசனை முகப்பொடியும் பூவுமாக கடை விரித்து அலங்காரம் செய்து கொள்ளும் அறையில் அந்த மனங்களை அமுக்கிக் கொண்டு உட்புறம் இருந்து நாற்றம் வீசுகிறது. குழலுக்குள் புகுந்து அங்கு என்ன இருந்தாலும் தள்ளி வந்து விடுவேன் என்று சவால் விடுகிறது. தங்கள் மனப்பலவீனங்களையும் உடல் அழுக்குகளையும் வெளியில் காட்டுவதை பண்பு குறைவாகவும் அநாகரிகமாகவும் கருதும் காலம் பழமையதாகிவிட்டது என்று அவளுடைய அம்மா சொன்னது நினைவுக்கு வருகிறது. தந்தை படுக்கையோடு படுக்கையாக நோயில் விழுமுன் 5-6 ஆண்டுகளுக்கு முன் அவளும் தாயும் மதுரை பக்கத்து காந்தி கிராமத்துக்கு போனார்கள். மதுரை ரயில் நிலையத்து பொதுக்குளியறையில் அம்மா பெண்கள் முகம் சுளிக்க ஒரு அறிவுரை நல்கிவிட்டு தேய்த்து கழுவினாள். இப்போது இன்னும் காலம் முன்னேறி செல்கிறது. சந்திர மண்டலத்தின் முதல் மனிதன் அடி வைத்து விட்டான். நகரமே பார்க்காத வெளிச்சம் தெரிய ஆதிவாசி பெண்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் புற தூய்மையின் சுகத்தை அறியாத பேதமைகள். ஒரு வகையில் அந்த எளியவர்களுக்கு சுத்தம் ஆடம்பரமும் கூட இந்த மலைக்காட்டு ஏழைகள் குளித்து துணை துவைத்தால் துணிகள் கரைந்துவிடும் என்று துவைக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பளிங்குக்கல் பாவி குளியலறையில் வந்து புழங்கும் நாகரிக மக்கள் சுத்தத்தின் சுகமின்றி அகம்பாவமாகிவிட்ட நிலையில் தங்கள் மலினங்களை நாணமின்றி வாரி இறைக்கின்றனர். குளித்து உடைமாறும் அணியலறையில் செருப்பை தொடும் தேக்க நீர் நாற்ற நீராக இருக்கிறது. பீங்கான் பாண்டத்தில் எவ்வளோ ஒருத்தி போடக்கூடாத பொருளை போட்டு அதை அடைத்து போகும் பணியை செய்திருக்கிறாள். யமுனா துடைப்பம் தேடி தேக்க நீரை தள்ளி துப்புரவு செய்கையில் ஒரு 30 வயதுக்காரி 3 வயது குழந்தைக்குரிய உடையுடன் அங்கு வருகிறாள். யமுனாவை அவள் துப்புரவுக்காரி என்று நினைத்திருக்க வேண்டும். அப்புறம் சுத்தம் செய், அப்பால் போ என்று விரட்டுகிறாள். யமுனா நிமிர்ந்து பார்க்கிறாள். பொது இடங்களில் கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்ளக்கூடாதா பெண்கள்? அதுவும் படித்த பெண்கள் இதை நினைத்து பார்க்க வேண்டாமா? அவள் மறுமொழி எதுவும் கூறவில்லை. அப்படியா செய்தி என்று ஏளனமாக கேட்பது போல பார்வையை வீசிவிட்டு போகிறாள். துடைப்பத்தை மூளையில் வைத்துவிட்டு அவள் அலுப்போடு வெளியே வருகிறாள். அரைவயிறும் முக்கால் முதுகும் தெரிய காட்டிக்கொண்டு 4-5 பெண்கள், கொடுக்கு மீசைகள், குறுந்தாடி கோலங்களில் சில இளைஞர்கள். மனிதன் சந்திரனில் காலூன்றி மனித குலத்துக்கு ஒரு முன்னேற்ற தாவல் என்று முழங்கிய வீரனை பற்றிய விமர்சனங்கள், கலகலக்கும் சிரிப்புகள், கத்திக்குத்து ரத்தங்கள், பெண்ணுடலின் விரிவான கோலங்கள், காம களியாட்டங்களின் சங்கேத படங்கள் ஆகியவற்றை அட்டைகளில் விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் புத்தகங்களை தள்ளுவண்டியில் வைத்து தள்ளிக்கொண்டு ஒரு அழுக்கு சட்டை பையன் ரயிலடி மேடையில் ஊர்ந்து செல்கிறான். அந்த புத்தகங்களில் பொதிந்துள்ள விஷயங்களை பற்றி அவனுக்கு ஏதும் தெரியாது, அக்கறையும் இல்லை. அவற்றை அவன் ஆங்கிலம் படித்த மேல்நாட்டு நாகரிகக்காரர்களுக்காகத்தான் விற்கிறான். எந்த யமுனா? சிந்தனா வயப்பட்டது. ஒண்ணுமில்ல, பாத்ரூம் கழுவ போனேன், தண்ணீர் இல்லை. ஓ, அது சரி. ஆனா இது பாபுஜி இருந்த காலமில்ல. நீ செய்வதை பார்த்து நானி யாரேனும் உதவ வரலையே. நான் இந்த வேலையை கூலிக்கு செய்வதாக நினைத்தால் ஒருத்தி. யமுனா கலகலவென்று சிரிக்கிறாள். அவரோ அவளை பெற்று வளர்த்த தந்தை தன் மகள் கணவன் வீடு செல்ல விடைபெற நிற்பது போல உணர்ச்சி தழுதழுக்க நோக்குகிறார். யமுனா, எனக்கு உன்னை பார்க்க பெருமையாக இருக்கு. ஒரு கலாக்காரன் தன் சிருஷ்டியை பார்த்து சந்தோஷப்படுவது போல இந்த அம்மையும் அச்சனும் காட்டு குழந்தைகளை மக்களாக சுவீகரிச்சு உன்னை நான் சுவீகரிச்சு மகளே வில்வித்தையும் குதிரையேற்றமும் கற்பிச்சு மகனை யுத்த அரங்கத்துக்கு அனுப்புவது போல எனக்குள்ள ஒரு எண்ணம். என் கண்முன் வளர்ந்த நீ எப்படி இருக்க வேணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் கை குடினா போல சந்தோஷம். ஆனா எத்தனை கட்டி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தாலும் சமரபூமியை கண்டதும் நடுநடுங்கி போகிறவர்கள் தான் இந்த அஹிம்சா வழியில் அதிகமான பேர்களும் பதவியையும் பொறுப்பையும் வகிக்க வருபவர்கள். தான் எல்லோரும் அந்த களத்தில் மின்மினி பூச்சிகளாக ஆண்மை இழந்து சுற்றி கொண்டிருப்பவர்களையே இன்றைக்கு நாடு முழுவதும் பார்க்கிறோம். நீ ஏது பதவி வகிச்சாலும், எரிமுட்டை தட்டி ஜீவனம் செய்தாலும், 10-100 குட்டிகளுக்கு படிப்பிச்சாலும், ஒரு முரட்டு புருஷனுக்கு
மணவாட்டியானாலும் சத்தியத்தையும் அஹிம்சையும் முழு வடிவத்தில் அந்த வாழ்விலே அந்த தொழிலிலே காண வேணும். அப்போ லோகத்தில் உள்ள சக்தியெல்லாம் நின்ற பங்கில் வரும். சத்தியமே ஜெயம்னு ஏட்டில் வரைஞ்சி வச்சா போல அது வாராது குஞ்சே, அதை வாழ்விலே வரைந்து கொள்ள வேணும். நான் உனக்கு என்றென்றைக்கும் எப்போதும் சொல்லும் ஒரே அறிவுரை இதுதான். ஊருக்கும் இதை சொல்லத்தான் உன்னை ஆசையோடு உருவாக்கினேன். சரளமாக மெதுவாக இழிந்து கொண்டிருந்த அருவி பெரிய பெரிய பாறைகளையெல்லாம் மண்ணையும் காட்டிக்கொண்டு வறண்டு விட்டாற் போல அவளுக்கு தோன்றுகிறது. தண்ணீர் வழியும் போது தோன்றாத அச்சம் தண்ணீர் இல்லாத போது தோன்றுகிறது. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது அம்மாவா. சில சமயங்களில் பயமாக இருக்கிறது. உங்களை, அம்மையை, அப்பாவை எல்லோரையும் இந்த காட்டிலிருந்து நாட்டுக்கு கொண்டு போக வேண்டும் போல ஒரு பரபரப்பு. உங்களிடம் சொன்னால் கேலி செய்வீர்கள். எந்த பயம் பற்றி? அவருடைய புருவங்கள் அவளுடைய முகத்தைக் கண்டு சுருங்குகின்றன. அக்கறையிலிருந்து மாறன் கோரான் எல்லாம் இங்கு வந்து அரிசி கீழ்வர்களெல்லாம் கடைத்து போகலாமா? அம்மாவே யார் பக்கம் என்ன நினைக்கிறாள், என்னிடம் ஏன் மறைக்கிறார் என்றே புரியவில்லை. அம்மாவா? அம்மையோ? என்ன பொய்? எனக்கு புரியலையம் அவளே. அவள் விளக்குகிறாள். இரத்த பசிக்காரர்களுக்கு சோறிடுவது முறையோ? அம்மாவா? அக்கறையில் சுதீர். அப்பாவை மலைக்காட்டு பணியரையும் அடியரையும் இரத்த பசிக்காரர்களாக்க அந்த துரோகிகளுக்கு இங்கே தெரிந்து உதவி செய்யலாமோ? யமுனா, பசியென்று வரும்போல் தராதரம் பார்ப்பவள் அம்மையல்ல. இரத்த பசி எப்படி வரும்? வயிற்று பசி முற்றும் போது வரும். வயிற்று பசி அவிஞ்சால் பின்னே அது வாரான் வழியில்லா. யமுனா, காட்டில் இருக்கும் நிசப்புலிகளை விட நாட்டில் பசுத்தோல் போர்த்த புலிகள் நிறைய வளர்ந்துவிட்ட அபாயத்தை சமாளிக்க நிசப்புலிகளே வந்து போலிகளை இனம் காட்டிக் கொடுக்கும் நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆண்டவனுக்கே அர்ப்பணமாக்கி கடைசி வரையில் அன்பு வழியில் தைரியமாக நடப்பதுதான் நம் கடமை யமுனா. பாபுஜி நவக்காலியில் அடி வைத்து யாத்திரை செய்து போன் பிரார்த்தனை கூட்டத்தில் கொள்ளைக்காரனும் கொலைக்காரனும் வந்து கண்ணீர் விட்டதை நான் பார்த்திருக்கேன். எனக்கு நம்பிக்கை போகாது. சுதீரனும் சகாக்களும் நம் ஆசிரமத்தை இரத்த கலரையாக்க வரும்போது அஹிம்சை தீபத்தை கையில் ஏந்தி கொண்டு அச்சமின்மை என்ற வாளாயுதத்தை நெஞ்சில் தாங்கி நிற்போம். அச்சமேது மகளே, நீ பாடுவாயே. அச்சமில்லை அச்சமில்லை. அன்னுசமரம் நடந்தபோது பாடிய பாட்டு அது இன்னும் இருக்கு. இந்த நம்பிக்கையை செவிமடுக்கையில் உள்ளம் புல்லரிக்கிறது. நல்ல நல்ல காரியங்களுக்கு வேண்டி ஒரு தலைமுறை காத்திருந்தாலும் பாதகமில்லை மகளே. நம்பிக்கை இழக்கக்கூடாது. பெரியப்பாவே எல்லா ஏற்பாடுகளும் செய்து இருக்கிறார் என்றால் எப்படி இருக்குமோ அது வேறு தெரியவில்லை. அவருடன் அதிகமாக கூட நான் பழகியதில்லை. உனக்கு அதெல்லாம் சொல்லித்தர வேண்டுமா யமு? அங்குள்ள சர்வோதய சங்கம் மூலமாகத்தான் பேச்செல்லாம் ஏற்பாடு செய்வார். நீ உன் ஆழமான எளிமையான பேச்சால் உண்மைக்கு உயிர் கொடுக்கணும். அவள் வண்டி வரும் திசையை பார்த்து கொண்டு மௌனமாக நிற்கிறாள். யாருக்கு கல்யாணம்? பெரியச்சன் மகனுக்கோ? இல்லை, மகளின் மகளுக்கு. நான் 2 வருஷத்திற்கு முன் போயிருந்தப்போ கூட மாப்பிள்ளை தேடிக்கொண்டிருந்தேன். நீருக்கு IAS ஆக. ஓ, ரசமாக பொழுது போகும் அப்போ உனக்கு. நான் அங்கே படித்து முடிந்து வர வேண்டும் என்று ஒரே பிடியாக இருந்தார். பெரியம்மை காலமான பிறகு நான் இப்பத்தான் அங்கே போறேன். அப்ப ஒரு கால் பெரியச்சன் உனக்கும் மாப்பிள்ளை பார்த்து வைத்திருப்பாரோ? ஓ, ஒரு IAS பாப்பாராக இருக்கும். சை, IASஐ கல்யாணம் கழிக்க ஆசையுண்டா சொல் மகளே. கியூவில் நிற்க நான் கொண்டு வரும் ஆசையுண்டோ? யமுனா மறுமொழி ஏதும் கூறவில்லை. வண்டி வந்து விட்டது. கூட்டம் 3ஆம் வகுப்புகளை முற்றுகையிட முண்டியடித்துக் கொண்டு ஓடுகிறது. இடத்தை கண்டுபிடித்து ஏறுவதற்குள் பல பேருடன் முட்டி மோத வேண்டியிருக்கிறது. ஓரத்திலுள்ள ஒற்றை ஆசனம். எத்தனையோ முறைகள் பல சந்தர்ப்பங்களை ஒட்டி அவள் சென்னைக்கு பிரயாணம் செய்திருக்கிறாள். பெரிய தந்தையின் வீட்டில் தங்கியிருக்கிறாள். எனினும் இப்போது காலவரையறை ஏதும் இல்லாத நாட்கள் தங்கக்கூடும். எதிர்காலம் திட்டவட்டமாக தெரியாது. வண்டி தொழில் நகரத்து குடிசைகளை எல்லாம் காட்டிக்கொண்டு வடக்கே கோயம்புத்தூரை தாண்டி செல்கிறது. கோயம்புத்தூரில் எல்லா பகுதிகளும் அவளுக்கு தெரியும். வண்டி டெக்ஸ்டூலை கடந்து செல்கையில் விளக்குகள் பூத்துவிட்டன. கொஞ்சம் காலை எடுக்கிறீங்களா? இரட்டை பின்னல் தொங்க அவற்றில் கனகாம்பரம் சரமும் ஊசலாட பூ குலுங்குவது போல நைலான் சேலையில் நிற்கிறாள் ஒரு நங்கை. நீங்க யமுனா அல்ல? ஆமா, நீ அருணா தானே? அருணாவே தான். பெருமிதம் ததும்பும் சிரிப்பொன்று இதழ்களில் விளையாடுகிறது. உயர்நிலைப் பள்ளியில் யமுனாவுக்கு கீழ் வகுப்பில் அருணா படித்தாள். மாணவர் மன்ற பேச்சு போட்டியில் ஆண்டுதோறும் அவள் பரிசை தட்டி கொண்டு செல்வாள். அடுக்குமொழி அருணா என்றே பெயர். அவளுக்கு நல்ல குரல் அவளுடைய சொத்து. அவளுடைய மாமன் திராவிட முன்னேற்ற கட்சியில் ஒரு தலையாய உறுப்பினன். அவர்களுடைய வீட்டில் அண்ணாதுரை விருந்துண்ண வந்திருக்கிறார். ஏன், அவளுக்கு அந்த பெயரை வைத்ததே அவர்தான். அந்த காலத்திலேயே அந்த தலைவரின் பெயர் சொன்னால் உருகி போவாள். எங்கே இப்படி அருணா? 4 நாளா மேல்வட்டத்தில் பிரசார கூட்டங்கள். பேசி பேசி தொண்டை கட்டி போச்சு.
தொண்டை கட்டித்தான் இருக்கிறது. ஏன் இப்படி 3ஆம் கிளாஸில் வரே? ஏன் யமு, என்னை என்னென்னு நினைச்சிட்ட? நாங்கள் ஏழைங்க, எங்கள் கட்சி ஏழைங்க கட்சி. யமுனா சிரித்து கொள்கிறாள். நீ என்ன பண்ணிட்டு இருக்க யமு? எம்ஏ பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஒன்றும் புரியல. உன் பாடு பரவாயில்ல அருணா. என்ன பரவாயில்ல? ஒரே நாளில் 2-3 மீட்டிங் இருந்துடுதா, சமாளிக்கவே முடியறதில்ல. ஆனால் உனக்கு இதுதானே எத்தனை நாளாகவோ குறிக்கோளாக இருந்தது. அருணா அழகாக சிரிக்கிறாள். சிறுகூடான உடலவாக, உதட்டருகில் ஒரு மச்சம், கவர்ச்சி நிறைந்த கண்கள். அவள் பேசும்போது கண்கள் இணைந்து பாவங்களை வெளியிடுகின்றன. சுருண்ட அடர்ந்த தலைமுடி குட்டையான இரட்டை பின்னல்களாக விளங்குகிறது. மார்பு பள்ளத்தில் அழகாக ஒரு உதயசூரியன் பதக்கம் இழைகிறது. கருப்பிலே சிவப்பு ரோஜாக்கள் அச்சிட்ட சேலை. பிரச்சாரம் என்றால் என்ன பேசுவாய்? பேச்சு மட்டுமில்லை, பேச்சு பாட்டு இரண்டும் கலந்து கதாகாலட்சேபம் மாதிரி. அதெப்படி? ஆட்சியில் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறோம் என்று கிராம மக்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான். இந்த நடப்பு ஆண்டில் எத்தனை பள்ளிகள், சாலைகள், மருத்துவமனைகள் திறந்தோம், ஆட்சிக்கு வந்த பின் என்னென்ன திட்டமிட்டு நிறைவேற்றியிருக்கிறோம் என்பதை பாட்டாக கதையாக சொல்வோம். நகரங்களில் செய்ய மாட்டாயா? இதெல்லாம் யார் ஏற்பாடு செய்வார்கள்? ஏன் செய்யாமல்? அந்த வட்டத்தின் செயலாளர்கள் ஏற்பாடு செய்வார்கள். இதற்கு மாத சம்பளம் உண்டோ? இல்லை. ஒரு நிகழ்ச்சிக்கு இத்தனைன்னு பங்கு போட்டுக்கொள்வோம். நாங்கன்னா யாரு? பக்கவாதியக்காரர்கள் எல்லாரும் தான். நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைக்க ஒரு குழு இருக்கிறது. ஊருக்கு தகுந்தாற் போல வசனங்களை மாற்றி அமைப்போம். தேர்தல் சமயத்தில் ஓய்வே இருக்காது. உன்னை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது அருணா. அருணா அதை ஒப்புக்கொண்டு கலகலவென்று சிரிக்கிறாள். பிறகு அவள் கால்களுக்கிடையில் வைத்த கூடையை இழுத்து திறந்து 2 வால்பீரிக்காய்களை எடுக்கிறாள். ஒன்றை யமுனாவிடம் கொடுத்துவிட்டு மற்றதை கடிக்கிறாள். ஒரே பசி. கார் அலைய குலைய வேகம் கொண்டு வந்துவிட்டது. அவள் ஒன்றை தின்று முடித்து இன்னொன்றை கடிக்கையில் யமுனா பாதி கூட மெல்லவில்லை. வால்பேரி நல்லா இருக்குல்ல? எனக்கு உன்னுடைய நிகழ்ச்சி ஒன்று கேட்கணும்னு ஆசையாக இருக்கிறது. அருணா கபடம் இல்லாமல் சிரிக்கிறாள். நீ ரொம்ப படிச்சிருக்க யமுனா. நான் சொல்றதெல்லாம் கிராம மக்களுக்கு. தேர்தல் சமயத்தில் தான் பிரச்சாரம் செய்வீங்கன்னு நினைச்சேன். எப்போதுமா பிரச்சாரம்? கண்களை உருட்டி விஷயத்தின் தீவிரத்தை அவள் விளக்குகிறாள். பிரச்சாரம் ஒரு கட்சி நிலைத்து நிற்க உயிர் தண்ணி, சோறு மாதிரி. அது பதவியில் இருந்தாலும் தேவை, இல்லாவிட்டாலும் தேவை. தேர்தல் இல்லாத காலத்தில்தான் அவசியம் தேவை. அப்ப பொய்யான பிரச்சாரத்தினால் கூட ஒரு கட்சி பதவிக்கு வந்து விடலாம் இல்லையா? அருணா யமுனாவின் கையை பற்றி கொண்டு உதட்டை கடித்து பொய்க்கோபம் காட்டுகிறாள். ஏ குறும்பு, பொய் பிரசாரம் எதற்கு செய்ய வேண்டுமாம்? பொய் பிரசாரத்தில் எப்படி வர முடியும்? நம் மக்கள் முட்டாள்களா? இந்த கட்சி பதவிக்கு வருவதற்கு மக்கள் எல்லோரும் இதற்கு முன் 20 வருஷ ஆட்சியில் தங்களுக்கு அடிப்படை தேவை கூட கிடைக்கவில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுதான் காரணம். தென்னாட்டு கிராமங்களில் காந்தியை பலருக்கு தெரியாது. ஆனால் அண்ணா என்று சொன்னால் லட்சோப லட்சம் மக்கள் உருகி போகிறார்கள். ஒவ்வொரு குடிசையிலும் நான் உங்களில் ஒருவன் என்று கலந்து கொண்டவர் அவர். யமுனாவுக்கு இப்போது அடிப்படை தேவைகள் கிடைக்கின்றனவா என்று கேட்க ஆசைதான். அவள் கிடைக்கிறது என்றுதான் சொல்வாள். இல்லை என்பதை தன்னால் நிரூபிக்க முடியாது. அது போகட்டும் அருணா. நீ திருமணம் செய்து கொள்ளவில்லையா? அதை பற்றி யோசிக்கவே எனக்கு பொழுதில்லை. சரியாக போகுது. யார் கண்டது? அடுத்த தேர்தலுக்கு பிறகு நீ ஏன் மந்திரியாகி விடலாம். அருணாவிற்கு இந்த புகழுரை பிடித்திருக்கிறது. சிரித்துக் கொள்கிறார். 67லேயே அண்ணா பாப்பாவை நிறுத்தி வச்சா ஓட்டை வாரிட்டு வந்துடும். வயசாகலையேன்னு பார்க்கிறேன் என்றார். ஆனால் நான் தேர்தலுக்கு நிற்க மாட்டேன். ஏன்? எனக்கு இந்த வாழ்க்கைதான் பிடித்திருக்கிறது. இது கலைக்காக வாழ்வதுதான் எனக்கு இஷ்டம் என்று உதயசூரியன் முகப்பை உதட்டில் வைத்துக் கொள்கிறாள். கலை, பிரச்சாரமும் ஒரு கலையோ? இருக்கலாம். 64 கலைகளில் அதுவும் ஒன்றாக இருக்கலாம். வாழ்க்கையில் அரசியல் என்றாலும் அதில் ஒரு முகமாக குவிய திட்டவட்டமாக இளவயதில் ஒரு கோட்பாட்டை வரையறுப்பது, சுதந்திர சிந்தனைகளை தடை செய்வதுதானே. பொது உடைமை தத்துவ நாடுகளில் இதை கண்ணும் கருத்துமாக செய்கிறார்கள். சுதந்திர சிந்தனை என்றாலும் சட்டத்திட்ட கூடுகளில் வளரும் செடியாகவே வளருகிறது. அவளும் அப்படித்தான், அம்மாவனும் அப்படித்தான். அவர்கள் காந்தி என்ற ஒருவர் லட்சியம் என்று கண்ட சட்டத்திட்டங்களுக்குள் தம்மை பழக்கிக் கொண்டிருக்கின்றனர். யமுனாவுக்கு டெர்லினும் காஞ்சிபுரமும் பிடிக்கவில்லை. பழக்கம்தானே காரணம். ஆனால் இப்போதெல்லாம் காந்தியடிகளின் பெயரைச் சொன்னாலே அவள் மனமொன்றி விடுவதில்லை. அது குருட்டு பக்தி என்ற அறிவு குறுக்கிடுகிறது. சத்திய வாழ்வு வாழ முடியுமா என்று அவர் தம்மை சோதனைக்குள்ளாக்கிக் கொண்டார். வெற்றியின் பிசிறுகளை உலகம் கண்டு கொண்டது. அவருடைய மட்டத்துக்கு கோடானு கோடியும் உயர முடியுமா? ஆழ்ந்து சிந்தனை செய்தால் சுதீர் கூறினார் போல வாழ்க்கையில் ஒரு போலித்தனம் வளரவே அவர் வழிகாட்டியிருக்கிறார். திடீரென்று எங்கோ வழிமாறி போவது போல குளிர் சிரிப்பு சிலிர்ப்பு ஓடுகிறது. உடல் குலுங்குகிறது லேசாக.
என்னை பற்றியே கேட்டியே. நீ இப்போ எங்கே போயிட்டு இருக்க? அதை சொல்லலையே. நானா? பெரியப்பா வீட்டுக்கு. பட்டணமா? ஆமாம். பரங்கிமலைக்கும் பல்லாவரத்துக்கும் நடுவே வீடு. சந்தானம்னு செக்ரட்டரியேட்லேருந்து ரிட்டையர் ஆகி இருக்கிறார். போன முனிசிபல் எலெக்ஷனில் சுதந்திர கட்சியில் நின்னாரே அவரா? ஆமாம். அப்படின்னு என்னை வர சொல்லி லெட்டர் கூட எழுதியிருந்தார். நீ ஏன் வந்திருக்க கூடாது யமு? நான் கூட்டணி பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அவர் கார் தானே வந்தது. எங்கள் மாமனுக்கு ரொம்ப வேண்டியவர். புத்திவாக்கம் தொகுதியில் எங்கள் மாமன் சட்டமன்றத்துக்கு நின்று வெற்றி பெற்றப்போ சந்தானமையர் கூட்டணி பக்கம் இருந்தாரே. ஓ, நீ ஏன் வரல? எனக்கு அரசியல்லாம் பயமாக இருக்கு அருணா. நீ இப்படி சொல்லுது தப்பு. ஆளுங்கட்சியோடு கூட்டாக இருக்கிறப்ப உனக்கு என்ன பயம்? எனக்கு உன்னை போலெல்லாம் பேச தெரியாது அருணா. அதெல்லாம் சும்மா. நான் நம்ப மாட்டேன். சொகுசா கல்யாணம் கட்டிக்கிட்டு உட்கார்ந்துடுவியோ என்னமோ. அருணாவோடு அவளும் சேர்ந்து சிரிக்கிறாள். அதுவும் கூட தப்பில்லை. சென்ட்ரலில் பெரியப்பாவின் வீட்டிலிருந்து யாரேனும் வந்திருப்பார்கள் என்று யமுனா எதிர்பார்த்திராமல் இல்லை. பெரியப்பா வயோதிகர். வீட்டோடு இருக்கும் பெரியம்மாவின் விதவை தங்கை வெளியில் வரமாட்டாளாக இருக்கும். நீரு பெரியப்பாவின் மகள் வயிற்று பேத்தி. அவளை எதிர்கொண்டு அழைக்க வரலாம். ஆனால் அவளுக்கு திருமணம் நிச்சயமாகி இருக்கிறதாம். வருகிறாளோ இல்லையோ. நீருவின் தம்பி ரவி வரலாம். அல்லது கார்தானே பெரியப்பாவே வருகிறாரோ? அல்லது ஓட்டி மட்டுமே ரயிலடி மேடையில் நிற்கிறானோ? அருணாவை வரவேற்கத்தான் கருப்பு சிவப்பு கரைத்துண்டுகளுடன் 4-5 பேர் நிற்கின்றனர். நான் வரேன் யமு. ஒரு நாளைக்கு நிச்சயமா நீ என் நிகழ்ச்சிக்கு வரணும் என்று விடை பெற்றுக்கொண்டு அருணா கைப்பையை ஆட்டிக்கொண்டு குதி உயர்த்தும் குமிழ் செருப்பு டக் டக் என்று ஒலிக்க நடந்து செல்கிறாள். கைப்பெட்டியும் கையுமாக யமுனா இறங்கி சில நிமிடங்கள் கூட்டம் களைவதை பார்த்து கொண்டு நிற்கிறாள். அப்போதுதான் நீண்ட கதர்ஜிப்பா, கருப்பு கரையிட்ட கதர் வேட்டி ஆகிய கோலத்துடன் ஓர் இளைஞன் அவளை நோக்கி வருகிறான். செந்தாழை நிறம். அந்தணன் என்ற நிலைக்குரிய மேன்மையையோ உடனே ஏற்றி வைத்துவிட முடியாமல் முகத்தில் ஒரு முரட்டுத்தனம் தெரிகிறது. கண்கள் லேசாக சிவந்திருக்கின்றன. வெற்றிலை சிகரெட் பழக்கம் உண்டு என்று அறிவிக்கும் உதடுகள். முடிவெட்டி கொள்ள நேரம் இல்லாதது போன்றதொரு கிராப்பு. நமஸ்காரம். குரலில் கரகரப்பு. கைகள் குவிகின்றன. நமஸ்காரம். நீங்கள்? இந்துநாத், தென்வட்டம் யூத் காங்கிரஸ் லீடர். நேத்து தான் நீங்க வரதா பெரியப்பா சொன்னார். வாங்கோ, வண்டி வெளியே இருக்கு. இப்படி அரசியல் கலப்பட வரவேற்பை அவள் சற்றும் எதிர்நோக்கி இருக்கவில்லை. அவளுக்கு தெரிந்து பெரியப்பா கதர் உடுத்தியவர் அல்ல. அந்த காலத்தில் குடும்பத்துக்கு ஒட்டாமல் போய்விட்டான் என்று தந்தையை பற்றி கண்டவர்களிடத்திலெல்லாம் குற்றம் சொல்வாராம். சென்ற தடவை அவள் பெரிய தந்தையின் வீட்டில் சில நாட்கள் தங்கிய போது கூட காங்கிரசின் கொள்கைகளை வாயில் வறுத்து அரைத்து கொண்டிருந்தார். இந்த இளம் காங்கிரஸ் தலைவன் பெரியப்பாவுக்கு வேண்டியவன் தானா? பெட்டி இப்படி கொடுங்க என்றவன் கேட்க அவள் பரவாயில்லை என்று தடுக்க, இறுதியில் சற்று பலமாகவே பிடுங்கினார் போல பெற்று கூட வந்த ஒரு போர்ட்டர் தலையில் வைக்கிறான். எனக்கு எத்தனையோ நாளாக உங்களை பார்க்க வேண்டும் என்று அவள். பெரியப்பா சொன்னார். நானே அழைச்சிட்டு வந்துடுறேன்னு கிளம்பிட்டேன். சர்வசேவா சங்கத்துக்கார ஏதோ மீட்டிங்குக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதா சொன்னார். நீங்கள் பேசாமல் எங்ககிட்ட விட்டுடுங்கோ. நான் திக்கெட்டும் பேர் சொல்கிறாப்புல விளம்பரம் பண்ணிட மாட்டேன். லீடர்ஷிப் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. உண்மை சொல்லப்போனால் மிஸ் யமுனா, உங்களை போன்றதொரு ஆளுக்காக இப்போ தென்னாடே காத்து கிடக்கு. அப்பா அம்மா குடும்பமே தேசத்தொண்டர்கள், நாட்டுக்காக விரலசைக்காத கபோதிகள் தாம். கதிரின் பேருக்கே ஒரு கெட்ட பேர் ஏற்ற மாட்டின்றி இன்னைக்கு இம்பாலா காரில் போகிறப்போ இப்படியும் ஒரு குடும்பம் இருக்குமான்னு ஆச்சரியப்பட்டேன். நல்ல வேலை. இந்துநாத் அவள் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. கார் கதவை திறந்து உட்காருங்கள் என்று உபசரிக்கிறான். புதிய அம்பாசிடர் கார். ஓட்டியும் புதியவனாக இருக்கிறான். அவன் முன்புறம் அமர்ந்து கொள்கிறான். வண்டி சென்ட்ரலை கடக்கிறது. தென்படும் சுவர்களில் எல்லாம் போஸ்டர்கள். சினிமா, அரசியல், இலக்கியம், தனிமனித பிரவாகம் எல்லாமே சுவர்களில். ஓ, நகரம் நகரம்தான். இந்த போலிகளுக்கெல்லாம் சாவுமணி அடித்து உண்மையான தியாகிகளை, நாட்டுப்பற்று உள்ளங்களை சேர்த்து அரசியலை புனிதமாக்க வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே நான் அரசியலுக்கு வந்தேன் மிஸ் யமுனா. நான் ஏற்கனவே நம் வட்டத்திலேயே 4 கூட்டங்களுக்கு காந்தி நூற்றாண்டு விழா கொண்டாட ஏற்பாடு பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்ல பின்னணி, படிப்பு, பர்சனாலிட்டி, பெண்ணுங்கிற கிளாமர் எல்லாம் இருக்கு. நீங்க சும்மா மேடையில் நின்னாலே போதும், கூட்டம் தன்னால மயங்கிடும் என்று சொல்லிவிட்டு அவன் கண்ணாடியில் அவள் முகம் தெரிவதை பார்க்கிறான். யமுனா கண்ணாடியில் முகம் தெரியாதபடி நகர்ந்து கொள்கிறாள். நீங்கள் நினைப்பது போல என் எண்ணங்களில் பொதுக்கூட்டங்களும் தலைமை பதவியும் கொஞ்சமும் கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் நான் தப்பி தவறி கூட அரசியல் பக்கமே போக விரும்பவில்லை. அப்பா. அவன் சட்டென்று அவளை திரும்பி பார்க்கிறான். அவள் புன்னகை செய்கிறாள். நீண்ட முடி வறட்சியாக பறந்து முகத்தை வந்து விழுவதே அழகாக இருக்கிறது. நீளத்தில் கருப்பு பூ எல்லை கட்டி கதர் சேலை, புதிய அதே மாதிரியான சோழி.
கைகளில் 2 கண்ணாடி வளையல்கள், அணிமணிகள் வேறொன்றுமே இல்லையெனினும் அடுக்கு நந்தியாவட்டை மலர்ந்தார் போன்ற புன்னகை முகம். மிஸ் யமுனா, நம்முடைய நட்பு பிரமாதமான பலனை கொடுக்க போறதுன்னு நிச்சயமா நான் நம்புறேன். அதனால முதலிலேயே உங்களை கருத்து தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு பார்க்கிறேன். இந்த மாதிரி இன்டலெக்சுவல் எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கித்தான் இன்னைக்கு அரசியல் சாக்கடை மட்டத்துக்கு வந்திருக்கு. சில வினாடிகள் மௌனம். தொடர்ந்து விடு விடு என்று கேட்கிறான். அரசியல் வேண்டாம், அப்ப சர்வோதயம் அது இதெல்லாம் எப்படி செயல்படும்? பேப்பரில் ஒரு 4 வரி செய்தி போட வேண்டுமானாலும் அதற்கு ஒரு மந்திரி பேர் இருந்தால்தான் வரது. அரசியல் பதவிங்கிறது துருப்புச்சீட்டு இல்லாம ஒன்றும் நடக்காது. அதனால் அரசியல் பதவியை சம்பாதிக்க முதலில் முயற்சி செய்யணும். அது இல்லாம ஒரு சுக்கும் நடக்காது. யமுனா மௌனமாகிறாள். அவர்களுடைய கானக பகுதியில் அரசியல் கூட்டங்கள் நடப்பதில்லை என்றாலும் பல இடங்களில் அவள் அரசியல் கூட்டங்கள் கேட்டதில்லையா? எதிர்கட்சிக்காரர்கள் பன்றியை கழுதையை கூட்டத்தில் புகுத்துவார்கள். கட்சி தலைவர்களின் நடத்தைகளில் அவதூறுகளை கோத்து வீசுவார்கள். அடுக்குமொழி அலங்காரங்கள், நீதி நூல்களில் இருந்து மேற்கோள்கள், சொற்களே ஆயுதங்கள். அத்தகைய அரங்குகளுக்கு அவள் தயாராக வேண்டும். அவளால் அதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. உயர் பண்புகளுடைய பெண் ஒருத்தியின் மனசில் கற்பு நெறி எப்படி வேரூன்றி இருக்குமோ அப்படி தீர்மானமாக அரசியல் பதவிகளை சாராத பொறுப்புக்குரியவளாகவே அவள் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறாள். அந்த வெறுப்பு அவள் சுற்றுமுற்றும் கண்டறிந்ததால் வளர்ந்ததுதான். தொடக்கமே குழப்பம். வீடு வரும் வரையில் அவள் பேசவில்லை. பொட்டலில் ஒரு பசுந்தீவு மாஞ்சோலையிடையே பெரியப்பாவின் பங்களா காட்சியளிக்கிறது. அங்கே அவர் வீடு கட்டிய காலத்தில் ரயில் நிலையம் இருந்த 1.5 மைல் தொலைவுக்கும் சில குடிசைகளை தவிர சுற்றுவட்டத்தில் ஒரு வீடு கிடையாது. இப்போதோ அழகழகாக செப்புகள் போல அங்கன்றுமாக வீடுகள் எழும்பியிருக்கின்றன. போட்டி போட்டுக்கொண்டு குடிசைகளும் கட்சிக்கொடிகளும் தேநீர் கடைகளும் சாக்கடைகளும் பெருகி இருக்கின்றன. கடைவீதி ஒன்று குடிசைகளை பிரித்து கொண்டு வட்டத்தின் முதுகெலும்பு போல ஓடுகிறது. நசநசவென்று குழந்தைகள் தெரியும் ஒரு கூரை கொட்டகை பள்ளிக்கூடம் போல் இருக்கிறது. தையர் கடைகள், கசாப்பு, மீன் கடை, லாண்டரி, சைக்கிள் கடை, அழகு கடைகள். கடைகள், மனிதர்கள், அரசியல் கட்சிகள், நெருக்கங்கள், குடிசைகள், சாக்கடைகள், கடன்காரர்கள். இவை வளர்ச்சியின் அம்சங்கள் தானே, வளமையின் அறிகுறிகள் தானே. வண்டி மாமரத்தடியில் வந்து நிற்கிறது. கதவை அறைந்த ஓசை கேட்டு சோடா புட்டி மூக்கு கண்ணாடியுடன் டிரான்சிஸ்டர் கையுமாக ரவி வருகிறான். என்ன ரவி? ஒரு சிரிப்பு சிரித்து தலையை ஆட்டிவிட்டு உள்ளே ஓடுகிறான். இந்துநாத், தாத்தா இருக்காரா? பரவாயில்ல, பூஜையில் இருந்தால் கூப்பிட வேண்டாம், அப்புறம் வந்து பார்க்கிறேன்னு சொல். நான் வருகிறேன் மிஸ் யமுனா என்று அவளுடைய பதிலுக்கு காத்திராமலே சொல்லிவிட்டு போகிறான். நீரு மாடுப்படியிலிருந்து விரைந்து இறங்கி வருகிறாள். ஓடி வந்து தழுவிக்கொள்கிறாள். உள்ளிருந்து சின்னம்மா ஈரக்கூந்தலும் நெற்றி நடுவில் துளி நீருமாக வந்து புன்னகையுடன் வரவேற்கிறாள். நீரு எப்படி வளர்ந்திருக்கிறாள்! பாவாடை தாவணியுடன் இல்லை, நல்ல உயரம், பருமன், மஞ்சள் இளம் பச்சை இலைகள் அச்சிட்ட நைலக்ஸ், அதே கடுகு மஞ்சளில் குட்டை கையும் அரை முதுகுமாக சோழி. பழனி, பெட்டி மாடியில் கொண்டு வை என்று உத்தரவிடுகிறாள் சின்னம்மா. இடுப்பு நிஜாரை செருகிக் கொண்டு வெற்றி மேனியனாக ஒரு 10 வயது பையன் பெட்டியை தூக்கி கொண்டு போகிறான். முன்பு மாடியில் ஒரு அறையும் வராந்தாவும் தான் இருந்த நினைவு. இப்போது 2 பக்கங்களும் 2 படுக்கை அறைகள், குளியலறைகள் இருக்கின்றன. நுரைமெத்தை படுக்கையில் நேர்த்தியான பூவிரிப்பு மெல்ல விசிறி சுழல்கிறது. ஓரத்தில் முகம் பார்க்கும் கோழி முட்டை வடிவ கண்ணாடி கூடிய ஒப்பனை மேசை. அதில்தான் எத்தனை எத்தனை வகையான குப்பிகள், ஜாடிகள். நீ இங்கேயே குளிச்சு ட்ரெஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஏமோ. கிணற்றில் போர் போட்டப்புறம் மேலே தண்ணீர் கொட்டுகிறது. ஒரு கெய்சர் வாங்கி வையுங்கோன்னா தாத்தாவுக்கு இன்னும் மனசு வரல. பரவாயில்ல நீரு, நான் கிணற்றங்கரையிலேயே துவைத்து குளிப்பேன். எனக்கு இந்த ஆடம்பரங்கள் தான் பழக்கமில்லை. அதெல்லாம் உங்கள் காட்டில் தான் தலையெழுத்து. இங்கே என்ன கஷ்டம்? பழனி, அம்மாவுக்கு வெந்நீர் இங்கே கொண்டு வந்து வை. எனக்கு வெந்நீரே வேண்டாம். நான் என்ன மாப்பிள்ளையா இப்படி உபசாரத்துக்கு? இதற்குள் சின்னம்மா காப்பி எடுத்துக்கொண்டு வருகிறாள். அடடா, நீங்கள் எங்கே எடுத்து வரணும்? சின்னம்மா பதிலுக்கு புன்னகையுடன் போகிறாள். குளியல் அறையில் அமிழ்ந்து குளிக்கும் பிளாஸ்டிக் தொட்டி, துடைக்கும் துண்டுகள், சோப்பு வாசனைகள். 2 வாளிகளில் வெந்நீர் வருகிறது. இத்தகைய ஆடம்பரங்களை யமுனா முன்பு இங்கு கண்டதில்லை. வாழ்க்கையின் இன்பங்கள் எல்லாம் இத்தகைய சுகங்களில்தான் இருக்கின்றன என்றுதான் எல்லோரும் கருதுகிறார்கள். நீரு கல்லூரியின் புகுந்த முதலாண்டே தவறிப்போவாள். தந்தை உத்தரப்பிரதேசத்திலுள்ள ராஜஸ்தானத்திலோ IAS வர்க்கம். இவளும் ரவியும் படிப்புக்காகவே பாட்டனார் வீட்டில் தங்கி இருக்கின்றனர். தோழிகள் அரட்டை, வஞ்சனை இல்லாத நாவுக்கு வேண்டிய நல்ல உண்டிகள், சினிமாக்கள், இப்படி உல்லாச பொழுதுபோக்காக இவ்வலைக்கு போகின்றன நாட்கள்.
மேனி சம்பங்கி பூவின் மென்மையோடு மினுமினுக்கிறது. இனி திருமணம். உலர்ந்த சேலையை உடுத்திக்கொண்டு தலையில் துண்டுடன் அவள் வெளியே வருகையில் மாடியில் யாருமே இல்லை போலிருக்கிறது. நீரோ என்று திரையை தள்ளிக்கொண்டு ஓரடி வைத்தவள் திடுக்கிட்டார் போல பின்வாங்குகிறாள். 1000 கோணல்களாக உடல் குறுகுவது போல தோன்றுகிறது. பம்பாய் டையிங் விளம்பரத்தில் காணும் ஆண்மகனைப் போல ஒரு ஆடவன். நீரு அவன் மார்போடு ஒட்டி கிடக்கிறாள். யார் இவன்தான்? இவர்தான் அவளுக்கு நிச்சயிக்கப்பட்ட பட்டு துணியை கொண்டு மூடினார் போல செவிகள் சூடேற வாளியில் சேலையை போட்டு வந்து ரயில் அழுக்கு போக துவைத்து தோட்டத்தில் உலர்த்துகிறாள். பெரியப்பா எத்தனை நேரமாக பூஜை செய்கிறார். மோடாவில் நாள் தாள் கிடைக்கிறது. ஊஞ்சற் பலகையில் யாரும் இல்லை. பூஜை அறை பக்கம் இருந்துதான் மனசை கவும் பக்தி வாசனை வருகிறது. சின்னம்மா நிவேதனம் கொண்டு போகிறாள். யமுனா இருப்பு கொள்ளாமல் நாள் தாளை பிரித்து பார்க்கிறாள். பாங்கி தேசியமய சட்டம் லோக்சபாவுக்கு வந்திருக்கிறது. சந்திர பிரயாண விவரங்கள், பாராட்டுதல்கள், கட்சி பிளவின் காராசார தாக்குதல்கள். மனம் பதியவில்லை. மெல்ல பூஜை அறை பக்கம் செல்கிறாள். அடி வைக்கும் முன் தூக்கி வாரி போடுகிறது. அங்கிருந்து வரும் ஒளி. மலையாளத்தான் இருக்கும் வரை உருப்படாது. பெரியப்பா யாரிடம் என்ன பேசுகிறார்? ஏதோ ஒரு பையனை சுமாராக பார்த்து இந்த பெண்ணை நம்மால் ஆனது பிடிச்சு கொடுக்கலாம்னு பார்க்கிறேன். காந்தியாவது பிரச்சாரமாவது. ஒட்டு கேட்பது ரத்தத்தை சுய்ப்பதற்கொப்ப அருவருப்பை கொடுக்கிறது. என்ன பெரியப்பா, பூஜையின் போது பேச மாட்டீர்களே என்று வெளியே இருந்தேன். பேச்சு குரல் கேட்டது. பூஜையின் இடைவேளையா? உன்னை பற்றித்தான் கேட்டேன். இந்துநாத் வந்திருந்தானா? பெரியப்பா கற்பூரத்தை கொளுத்தி சம்புடத்தில் உள்ள சாலக்கிரமங்களுக்கு காட்டுகிறார். பெரியப்பா நல்ல சிவப்பு, வெயிலில் அலையாத மினுமினுப்பு, தலை முழுதும் வழுக்கை. கற்பூரம் ஒத்திக்கொள். காதில் துளசியுடன், கழுத்தில் ருத்ராட்ச மாலையுடன் அபிடேக நீரை கொடுக்கிறார். உள்ளுக்குள் ஏதோ ஒன்று கையை நீட்டாதே என்று தடுக்கிறது. மலையாளத்தான். யார் யாரை? அபிடேக நீரை வாங்கிக் கொள்கிறாள். பூவை ஈரக்குழலில் சுட்டிக்கொள்கிறாள். சின்னம்மாவுடன் விழுந்து வணங்குகிறாள். உள்ளுணர்வு என்ற ஒன்று அந்த சொல்லில் பொங்கி எழுகிறது. அவள் பட்டும் படாமலும் இயங்குகிறாள். பெரியப்பா பூஜையை முடித்துவிட்டு ஒரு வெள்ளி டம்ளர் நிறைய பாலை பருகுகிறார். காதில் துளசியுடன் ஊஞ்சலில் வந்து உட்காருகிறார். நீருவும் அவளுடைய வருங்கால கணவனும் காரில் ஏறிக்கொண்டு நகைக்கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு போகின்றனர். ரவி கல்லூரிக்கு போய்விட்டான். சின்னம்மா சமையற்கட்டுக்கு போகிறாள். அப்புறம் யமுனா அவரை நிமிர்ந்து நோக்குகிறாள். உங்க அப்பா ஏதானும் பாங்கில பணம் போட்டு இருக்கிறானா? யமுனா கைவிரலால் ஊஞ்சற் பலகையில் கோலமிடுகிறாள், தலை குனிந்த வண்ணம். எதற்கு கேட்கிறீர்கள் பெரியப்பா? எதற்கா? உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா? குறைஞ்சபட்சம் 20 வேணுமே. நான் அப்படியெல்லாம் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக இல்லை பெரியப்பா. அப்பா உங்களுக்கு எழுதவில்லை? அவன் கிடக்கிறான். அந்த சர்வ சேவா சங்கத்துக்காரனும் கூட வந்து போனான். என்ன அசட்டுத்தனம்! பின் உன் வயசு பெண் எனக்கு கல்யாணம் செய்து வை என்றா சொல்வாள்? இந்த வயசில் கன்னியாக இருப்பேன், சமூக சேவை செய்வேன்னு சொல்றதுதான். இப்படி சொன்னதுங்க மனசு தெரியாம பெத்தவங்களும் இருந்தா பஸ்ஸை தவற விட்டா போல வாழ்க்கையும் தவற விட்டு தலை நரைச்சு தளர்ந்தும் போகிறதுங்க. நான் அதை சொல்லலை பெரியப்பா. எனக்கு கல்யாணம்னா வரதட்சணை கேட்குறவங்களுக்கு நானே சம்மதிக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, அதை சொல்றியா என்று பெரியப்பா சிரிக்கிறார். அத்தனை பொய்ப்பற்களும் அழகாக இருக்கின்றன. நல்ல பிரதிஜை தான். அதற்காக நீ நம் வீட்டு அடுக்கலைக்கு ஒத்தாசைக்கு வரும் பையனை கல்யாணம் செய்து கொள்ள முடியுமா? ஒரு SLC படித்த கிளர்க்குன்னு 2000 கையில் நகை நட்டு பாத்திரம் கல்யாணம் ஜவுளி இப்படின்னு 15க்கு போகிறது. அப்போது நீ கிளார்க்கை கல்யாணம் பண்ணிக்கிறனாலும் அவன் சம்மதிக்க மாட்டான். MAவா? வேண்டாம். நீருவை நான் ஏன் டிகிரியே வேண்டான்னு வச்சேன் தெரியுமா? நாம் வேலைக்கு அனுப்ப போகிறோம். பெண்கள் வேலை செய்ய வந்தப்புறம் எந்த ஆஃபீஸ் உருப்பிடுறது? இல்லை ராஜ்யம்தான் உருப்பிடுறதா? யமுனாவுக்கு பொங்கி வருகிறது. ஆனால் நான் எழும்பவில்லை. இந்த இடத்திற்கு வந்ததே தப்போ? அப்படி இல்லை, இங்கேதான் முட்டி மோதி கொள்ள வேண்டும். உங்களை போன்ற பெரியவர்கள் இப்படி பேசினால் எப்படி பெரியப்பா? எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் நீங்கள். என்ன நம்பிக்கை இன்னும் கொடுப்பது? பார்வதியின் மாமா சாகும் வரை என்னிடம் சொல்லாத நாளில்லை. அப்பவே உங்க அப்பாவுக்கு பெண்ணை கொடுத்து நர்சிங் ஹோம் வச்சு தாரேன்னார். லட்சமா சம்பாதிக்கிறான். அவனோடு படிச்ச பூவாராகவன் இப்ப எங்கேயோ போய் சேர்ந்தான். காந்தி பேரை சொல்லிட்டு எவனெல்லாமோ உச்சி பதவியில உட்கார்ந்துருக்கான். அப்படியேனும் புண்ணியமுண்டா? நானேனும் புஞ்சை வைரம் பாய்ந்த கட்டையாக இருப்பான். எப்படி கை கால் விளங்காது படுக்கை போட்டுட்டது?
எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தெரியும். இந்த கல்யாணம் பண்ணி கொண்டதிலிருந்து அதெல்லாம் இப்போ எதுக்கு? மலையாளத்தானே மந்திரம் தந்திரம் வைப்பு ஏவல்னு தொழிலை செய்கிறவன் யார் என்ன செய்தானோ? ஒரே புரட்டலாக தலைமீறி கொண்டு வருகிறது ஆத்திரம். பெரியப்பா இத்தனை நாட்களில் இவ்வளவு வெளிப்படையாக பேசியதில்லை. முகம் சிவக்க, உளம் குமுற, தலை நிமிராமல் கொதித்து கொண்டிருக்கிறாள். 57 இங்கே வந்திருந்தானே, அப்பத்தான் மனசு விட்டு பேசினான். எனக்கே ஒன்றும் பிடிக்கல. அண்ணா காந்திஜி நினைச்சபடி நடக்கல. எல்லாம் சுயநலமும் பதவி ஆசையுமாக போய்விட்டது. என்ன பண்றது? காலம் கடந்து போய்விட்டது. இனிமே வேறு விதமாக வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியாது. ஒரு சட்டத்தில் புகுந்தாயிற்று, அவ்வளவுதான். ஒரு சமயம் இந்த பெண் குழந்தையை நல்லபடி வளர்த்து கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கவலைதான் தோன்றது அப்படிங்கிறான். அதுக்கேண்டா நீ கவலைப்படுற? நான் பார்த்துக்கிறேன்னு கூட சொன்னேன். இப்போ அங்கே ஸ்கூல் நடக்க கவர்மெண்ட் கிராண்ட் ஏதேனும் வரதா? அவளுக்கு மறுமொழி கூற பிடிக்கவில்லை. அந்த இருட்டுக்காட்டிலே ராட்சச சக்கரங்கள் சுழன்று தேஜோமயமாக ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்திருப்பாரா இவர்? எங்கிருந்தோ குடும்பமாக பஞ்ச பணாதைகளும் வந்து கல்லுடைத்து வயிறு பிழைத்து தேரும் திருநாளும் கொண்டாடியதை பார்த்திருப்பாரா? விளக்கென்றால் இன்னதென்று தெரியாமல் காட்டுக்குள் என்றோ வலை வைத்து பிடித்த விலங்குகளின் இறைச்சியை அடுப்படியில் கட்டி தொங்கவிட்டு அடுத்த விலங்கு விழும்பறை வைத்து உண்டும், உண்ண ஒன்றுமே இராமல் பட்டினி கிடந்தும், மலேரியாவிலும் அறியாமை நோய்களிலும் சீழ்பிடித்து நெளிந்த சமுதாயம் இன்றைக்கு ஒளியிலே சிரிக்கும் காட்சிகளைக் கண்டு அந்த பெருமிதத்தை அனுபவித்திருப்பாரா? ரங்கிக்கும் முருகிக்கும் பிரேமா குதித்து குதித்து கோலாட்டம் சொல்லிக் கொண்டிருக்கையில் அவர்கள் முகங்களில் மலரும் உற்சாகங்களை கண்டிருப்பாரா? காரும் பங்களாவும் தான் முன்னேற்றம் என்பதை அவர் கண்டிருக்கிறார். மனிதன் மனிதனாக வாழ பயில்வதே முன்னேற்றம் என்பதை அவள் கண்டிருக்கிறாள். தந்தை நோயில் வீழும் முன் ஒவ்வொரு கானக மூலையாக தேடிக்கொண்டு எளியவருக்கு சிகிச்சை செய்ய போவார். அவரை ஒரு தேவகுமாரனுக்கும் மேலாக இன்றும் அவர்கள் போற்றுகின்றனர். அவரா இவரிடம் அந்த சேவை வாழ்க்கையை பற்றி குறைப்பட்டிருப்பார்? அப்படியே அம்மை அப்பாவை வழி திருப்பிவிட்ட குற்றத்தை செய்திருப்பாளானால் அது வாழ்த்தப்பட வேண்டியதென்றோ? அம்மாவையா? கண்கள் நிறைந்து விடுகின்றன அவளுக்கு. நீ எதுக்கு அலறப்போ? உனக்கு வயசு வந்தாயிட்டது. உண்மை தெரியணும்னு சொல்றேன். உங்க அப்பா அம்மா பண்ணின தப்பை நீ பண்ணக்கூடாது. நான் 14 வயசுல குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன். பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. உங்க அப்பாவுக்கு அந்த படிப்பு வேணும்னு 18 வயசுல கிளார்க் வேலைக்கு போனேன். 1000க்கும் மேல சம்பளம் வாங்கினேன். டிராஃப்ட் எழுதுனா இங்கிலீஷ் துறையெல்லாம் அசந்து போயிடுவான். 3 தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லது பொல்லாதது ஒன்று விடாமல் செய்திருக்கிறேன். உங்க அப்பா குடும்பத்துக்கு என்ன செய்தான்? உங்க பாட்டி, அதான் எங்க அம்மா, சாகும் வர ஒரு முழ துணி அவன் கையால் வாங்கி கொடுத்து உடுத்ததில்லை. இதெல்லாம் எதற்கு சொல்றேன்னா, சில்லியா ஏன் எழுற இப்போ? அழாத. கண்களை துடைத்துக் கொள்கையில் அவளுக்கு உள்ளூர நாணமாக இருக்கிறது. அதுதான் உங்க அப்பம் பண்ணின தப்பை பண்ணாமல் நல்லபடியாக வாழணும்னு சொல்கிறேன். ஏதோ கல்யாணம் ஆகும் வரைக்கும் ஏதேனும் வேலை செய். ஆசைக்கு மீட்டிங்கில் பேசு. லேடிஸ் கிளப்புக்கு போ. ஆனால் அதெல்லாம் உறுதி இல்லை. ஒரே குழப்பமாக இருக்கிறது. நல்ல குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வந்தாலே சமுதாயம் சிறக்கும். ஆனால் அப்பாவும் அம்மாவும் தப்பா செய்தார்கள். எங்கே இருள் மண்டி கிடக்கிறது என்று தேடிப்போய் ஒளிர செய்ய முயன்றது தப்பா? நேற்று நரசிம்மனை பார்த்தேன். எங்கள் கம்பெனியில் நாங்கள் லேடிஸை வேலைக்கு எடுக்கவே தயங்குறோம். அதுங்க வந்தால் கல்யாணம், பிறகு மெட்டர்னிட்டி லீவுக்கு பதிலாக ரெட்டைப்படி செலவு, கம்பெனிக்கு நஷ்டம். என்னதான் 1000 சமம்னாலும் நாங்கள் வருஷ கடைசினா ராப்பகலாக ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்வோம். அதுங்களை கேட்க முடியுமா? அங்கேயே கண்ணில் தண்ணி விட்டு அழுதுடுங்க. நியாயந்தானே என்று நிறுத்துகிறார். அவளுக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. உனக்கு ஜாதகம் ஏதானே இருக்கா? உங்கள் அப்பாவுக்கு எழுதினால் பதிலே கிடையாது. இப்போ கூட அந்த மலையாளத்தான் மீட்டிங் அது இதுன்னு எழுதினான். நீ முதல்ல இங்கே வரட்டுமே, அப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஒன்றுமே சொல்லலை. எல்லாம் மேலுக்கு சாதி இல்லை சனம் இல்லைன்னு சொல்கிறானே ஒழிய கிட்டி முட்டி சம்பந்தம்னு வரச்ச தூண்டி தொலைச்சி கேட்பானுங்க. அதனால் நீ இங்கே தான் இருக்கணும். நீரு கல்யாணமானதும் உனக்கு நல்லவரனை பார்த்து கட்டி வச்சிடுறேன், என் கடமையாக. அது வரைக்கும் ஏதோ மீட்டிங் அது இதுன்னு பொழுத போக்கிட்டு என்ன? எதை சொல்வது? எலிப்பொறியில் சிக்கிக்கொண்டார் போல இருக்கிறது. அந்த லட்சியத்துக்கும் இந்த நட்புக்கும் இடையே பாலம் போடுவதை பற்றி கனவிலும் கருத முடியாதென்று தோன்றுகிறது. குனிந்த தலை நிமிராமல் நிற்பதைத் தவிர வேறொன்றும் செய்ய முடியவில்லை.